நாட்டுக்கு தேவையான செய்தியா? கேட்டா நாங்க சேனல் வச்சிருக்காங்கல்ல, சன் டிவியும் சேனல் தான். கலாநிதி மாதிரி இருக்காருல்ல, சன் டிவின்னு ஒரு சேனல் வச்சிருக்காரு. புரியுதுங்களா? நம்ம விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா வீட்டுக்கு வீடு சமையல் பண்ணி வாங்க சாப்பிட்டுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் விஜய் பொம்மையை உட்கார வச்சு ஊர்வலமாக கூட்டிகிட்டு வந்தானே, அந்த விஜய்னா நீங்கள் ஓகேவா உங்களுக்கு? எவ்வளோ ஒருத்தி இந்த எருமசானிங்கிறவ எனக்கு காசு கொடுக்கல திட்டினதெல்லாம் ட்ரெண்டிங் பண்ணுறீங்களா? எங்க வீட்டு கக்கூசு தண்ணி ஊத்துனாலும் போக மாட்டேங்குது, உடஞ்சி போச்சு, கட்டின லட்சணத்தை பாருங்க அப்படின்னு போட்டோ எடுத்து போட வேண்டியதானே? இது சைதை துரைசாமி அவர் மூலியமா படிச்சவனுங்க அப்படின்னு எத்தனையோ ஐஏஎஸ் இருக்காங்க, ஐபிஎஸ் இருக்காங்க, எத்தனையோ லாயர்ஸ் இருக்காங்க. புரியுதுங்களா? ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொண்டாங்கல்ல, செத்து போனாங்கல்ல, அந்த செத்து போன ஒரு மூலியமா படிச்ச எத்தனையோ லா ஸ்டூடெண்ட் இருக்கான். புரியுதுங்களா? படிச்சவன் அவங்க காசுலயும் அவங்க ஃபீஸ் கட்டினதுலயும் அவங்க சாப்பாடு போட்டு வளர்த்ததுலயும் படிச்சவனுங்க அத்தனை பேரு. ஏன் லாரன்ஸ் டான்ஸ் மாஸ்டர் ஒண்ணும் இல்லைங்க, இந்த பாலான்னு ஒரு பையன் அங்கங்க போய் எல்லாருக்கும் உதவி பண்றாங்கறத பாத்துருக்கீங்களா? எங்கேயாவது சொல்லுங்களேன், விஜய் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணாங்கிறது சொல்லுங்களேன். நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, கூட்டி கொடுக்காத ஆம்பளையும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு படுக்காத பொம்பளையும் பெரியால ஆனதா சரித்திரமே கிடையாதும்பாங்க. தெரியுமா? சினிமாவில். ஆனா அத்தனை பேரும் கூட்டி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான். இல்ல சினிமா வாய்ப்பு தேடி வர்ற அத்தனை பொம்பளையும் படுத்துக்கிட்டு தான் இருக்கலாம். இல்ல இல்ல சொல்ற வார்த்தையை வச்சு நம்மளா முடிவு பண்ணிட்டு போயிடக்கூடாது. இல்ல உண்டா இல்லையா? என்னங்க இல்ல புதுசா இருக்கு இதெல்லாம். புதுசா இருக்கா? புதுசா இல்ல, ரொம்ப பழசுதான் விஷயம் தான் பேசிட்டு இருக்கேன். பாப்புலாரிட்டி ஆகணும், நம்மளை 4 பேருக்கு தெரியணும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, எல்லா பொம்பளையும் ரோட்ல போற எல்லா பொம்பளையும் எல்லா ஆம்பளையும் கூப்பிடுறது இல்லை. புரியுதுங்களா? என்னைய கூப்பிடு அப்படின்னு சொல்ற வேஷம் போட்டு காட்டுறவங்களை மட்டும்தான் ஆம்பளைங்க கூப்பிடுவாங்க. இதெல்லாம் கூப்பிடுறதுக்கான அறிகுறிகள். பாப்புலாரிட்டி, தன்னை பாப்புலாரிட்டிக்குள்ளார காட்டணும் பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க எல்லாருமே ஒரு சரியான வழியில முயற்சி பண்ணி டிராவல் பண்றவங்க எல்லாருமே கரெக்டான யாரை பார்க்கணுமோ அவங்கள போய் பார்ப்பாங்க, எந்த ஆஃபீஸ் போகணுமோ அவங்கள போய் பார்ப்பாங்க. ஒரு நேர்வழியான டிராவலாகவே இருக்கும். புரியுதுங்களா? அதான். கிராண்ட் ரோட்லாம் போயிருக்கீங்களா? போனது இல்லையா? கிராண்ட் ரோடு எங்க இருக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரியாதா? பாம்பேல கிராண்ட் ரோடு. ஆமா, பெண்கள்லாம் வீட்டுக்கு வாசல்ல நின்று வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. தெரியுமா? அந்த மாதிரி தமிழ் சமூகத்துல தமிழ்நாட்டுல அது மாதிரி நடக்க போகுது. ரொம்ப காலம் இல்ல, பக்கத்துலதான். ஆமா. ஏன் கூப்பிடுறாங்க தெரியுமா? சாப்பிட்றதுக்கு தான். உள்ளார ஹோட்டல் வச்சிருக்காங்க. ஆமா, வீட்டு சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹோட்டல்லாம் அது மாதிரி தனித்தனி வீட்லயும் சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க. ரோட்டில் போகிறப்போ எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுங்க, எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுங்கன்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி கிராண்ட் ரோடு, சோனா கட்சி தெரியுமா? கல்கட்டாவில். அங்கேயும் அதே மாதிரி தான். ரோட்டில் போகிறவங்கள உள்ளே வந்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது மாதிரி தமிழ் சமூகம் அப்படி. நம்ம விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா வீட்டுக்கு வீடு சமையல் பண்ணி வாங்க சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அப்பப்போ விஜய் இழுத்துடணும். விஜய் இழுத்துடணுமா? நாட்டு மக்களும் எவ்வளோ அப்படி திங்கிங்ல தாட்ஸ்ல ரொம்ப பிரைட்டா இருக்கானுங்க. தெரியுமா? பிரைட்டா இருக்கானு. உங்கள்கிட்ட மாட்டிட்டு தான் விஜய் அவர்கள் என்ன பாடுபட போறாங்கன்னே தெரியல. எங்கள்கிட்ட மாட்டிட்டா? ஆமா, இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட. எது? என்கிட்ட? உங்கள மாதிரி ஆட்கள்கிட்ட. அந்த ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டு கொஞ்சம் ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு 3 மாசம் அந்த ஆள் கட்சியில இருந்ததுக்கே நான் என்ன மாதிரி ஆனது தெரியுமா? ஆமா. என்ன பொறுப்புல இருந்தீங்க? என்ன பொறுப்புல இருந்தனா? அதோ ஒரு கடைநிலை ஊழியர் உறுப்பினரா இருந்த. தெரியுமா? உறுப்பினர் அட்டை வச்சிருக்கீங்களா? உறுப்பினர் அட்டை வச்சிருக்கீங்களாவா? அப்புறம் அட்டை வச்சிருக்கீங்கன்னா பர்ஸ்ல வச்சுக்கிட்டா சுத்த விட்டாங்க. கம்யூனிட்டி பேர்ல ஆன்லைன்ல டிங்கின்னாங்க. அந்த ஆன்லைன்லயே மோடி கத்து கொடுத்தாரு. பாஜக சேர்றவங்களாம் உறுப்பினர் அட்டை ஆன்லைன்ல எடுக்கலாம் நானுங்க. அதை பார்த்து இவனுங்களும் ஆன்லைன்லயே அட்டையை கிரியேட் பண்ணானுங்க. ஆமா, எல்லாரும் உறுப்பினர் சேர்ந்த அத்தனை பேரும் என்ன மாதிரி பேச ஆரம்பிச்சோனையும் அப்புறமேல ஆபீஸ்ல வந்து அடையாள அட்டை வாங்கிக்கங்கன்னாங்க. நான் ஏன் தெரியுமா வாங்கல அடையாள அட்டையை? ஆபீஸ்ல போய் நான் விஜய் கையில தான் வாங்கணும்னு நினைச்சேன். ஆமா, எதையுமே தலைவனோட கையில இருந்து தானே வாங்கணும். உண்டா இல்லையா? இப்ப இருக்கிற தொண்டர்கள் அப்படிதான் வாங்குறாங்களா?
ஹலோ, நீங்கள் விஜய் ரசிகர் தானே? நான் அவரோட ரசிகர் இல்லை. விஜயை பார்க்கணுன்னு போயிட்டு புரியுதுங்களா, நேராக போகிறீங்க விஜயை பார்க்கணுன்னு. இவர் தான் விஜய்னு அங்கே ஒரு விஜய்ங்கிற பேர் கொண்ட ஒருத்தனை காட்டினாங்கன்னா அது விஜய்னா நீங்கள் நம்புவீங்களா? இல்லை. இப்போ ஒருத்தன் ஆலோகிராமில் ஓட்டு கட்டுட்டு வந்தானே, அது விஜய்னா நீங்கள் நம்புவீங்களா? ஒருத்தன் விஜய் பொம்மையாக உட்கார வச்சு ஊர்வலமாக கூட்டிகிட்டு வந்தானே, அந்த விஜய்னா நீங்கள் ஓகேவா உங்களுக்கு? எந்த விஜய் உங்களுக்கு பிடிக்கும்? உண்மையாக இருக்கிற ஒரு விஜய் தானே வேணும்னு ஆசைப்படுவோம். விட்டா பொம்மை கூடவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க உங்களுக்கு. அந்த மாதிரி இருக்குது. ஆமாம். என்ன ஏப்ப விடுறீங்க? இல்ல, புதுசு புதுசா சொல்றீங்க. விஜய் அவர்களை வந்து கடிச்சு கொதறீங்க போல இருக்கிற அரசியல் விமர்சகர், நெறியாளர், பத்திரிகையாளர், இந்த மாதிரி ஆட்கள்லாம். புரியல ஏங்க ஒரு விஷயங்க, நம்மளுக்கு மேல கொதற செட்டப்ல அவங்க தான் இருக்கிறாங்க. இல்ல இல்ல, நாட்டுக்கு நல்லது செய்யணும், நான் வளர்ந்ததுக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும் வந்த மனுஷனை எந்த அளவுக்கு அடிக்கணுமோ அந்த அளவுக்கு அடிக்கிறீங்க. இது வரைக்கும் என்னங்க செஞ்சிருக்கான் அந்த ஆளு? அதை ஏன் பார்க்க மாட்டீங்க? அதாவது ஒரு விஷயம் அதாவது இப்போ உடனே ஒருத்தன் தமிழ் சமூகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான், தமிழர்களுக்காக பாடுபடுறான் அப்படின்னு சீமான் இன்னைக்கு பேசியிருந்தா அவரை தூக்கி வச்சு நம்ம டிராவல் பண்ணுவோமா, கொண்டாடுவோமா? ஒருத்தன் ஏதாவது முன்னால பண்ணியிருக்கணும்ல. ஒரு சூர்யா அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து அறம்ங்கிற ஒரு அறக்கட்டளை வச்சு நடத்துறாரு அப்படிங்கறது கேள்விப்படுறோம். புரியுதுங்களா? விஜய் அவர்கள் எதுவுமே செய்யல. என்ன செஞ்சிருக்காரு? யாராவது செஞ்சவன் ஏங்க உதவி வாங்கினவன் ஒருத்தன் இருப்பான்ல, அது மாதிரி காட்டுங்களேன். இப்ப இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, இது சைதை துரைசாமி அவர் மூலியமா படிச்சவனுங்க அப்படின்னு எத்தனையோ ஐஏஎஸ் இருக்காங்க, ஐபிஎஸ் இருக்காங்க, எத்தனையோ லாயர்ஸ் இருக்காங்க. புரியுதுங்களா? ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொண்டாங்கல்ல, செத்து போனாங்கல்ல, அந்த செத்து போன ஒரு மூலியமா படிச்ச எத்தனையோ லா ஸ்டூடெண்ட் இருக்கான். புரியுதுங்களா? படிச்சவன். அவங்க காசுலயும் அவங்க ஃபீஸ் கட்டினதுலயும் அவங்க சாப்பாடு போட்டு வளர்த்ததுலயும் படிச்சவனுங்க அத்தனை பேரு. ஏன் லாரன்ஸ் டான்ஸ் மாஸ்டர் ஒண்ணும் இல்லைங்க, இந்த பாலான்னு ஒரு பையன் அங்கங்க போய் எல்லாருக்கும் உதவி பண்றாங்கறத பாத்துருக்கீங்களா? எங்கேயாவது சொல்லுங்களேன் விஜய் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணாங்கிறது சொல்லுங்களேன். மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அரிசி மூட்டை கொடுக்கறத அப்படியே போஸ்ட் கொடுத்து ஒரு நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைனா வந்து பாக்கலையா? ஏங்க நான் சொல்றதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க, நான் வந்து மு.க. ஸ்டாலின் செஞ்சாரா அப்படின்னு நான் சொல்லவே வரல. அவர்கிட்ட கொடுத்தாரு. அப்ப வந்து அவர் கவுன்சிலரா இருக்கும் போதே விஜய் அவர்கள் படம் நடிச்ச காசுல இந்த மாதிரி மக்களுக்கு கொடுத்தாரு. அவர் மூலியமா அதை கொடுத்தாரு. ஓ, எத்தனை மூட்டை கொடுத்தாரு? யாராரு கொடுத்தாரு? அப்ப கொடுத்தவங்களுக்கு கோடி கணக்குல கொடுக்கணும், இருக்கிறத வச்சுதானே கொடுக்கறாரு. ஓ, கோடி கணக்குல ஊழல் அடிக்கலாம், கொலை பண்ணலாம், கற்பழிப்பு நடக்கும், அதெல்லாம் உங்க கற்பு இப்ப இருக்கா? பாதுகாப்பா தானே இருக்குது. உங்க கற்புக்கு ஏதாவது ஒரு பங்கம் விளைவிச்சதுன்னா போலீஸ்காரங்க காப்பாத்துவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு நாட்டுல தானே இருக்கீங்க. இல்ல உங்களை மீறி உங்க கற்பை எவனாவது கலாண்டு போயிடுறானா? எந்த மாதிரி இடத்துல பாதுகாப்பா தானே இருக்கீங்க. என்ன விடுங்கன்னு இல்லைங்க, உங்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு தான் எல்லா இடத்துலயும் இருக்குது. விளாத்தி குளத்துல எங்க போனாங்க? விளாத்தி குளத்துல ஏன் நடந்துச்சு? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்ப நீங்க ஒரு விஷயம் டாய்லெட் போறீங்க அப்படின்னா டாய்லெட்டுக்கு போனா டாய்லெட்டுக்கு போக வேண்டியதானே. பொது கழிப்பறைன்னு எவ்வளவு இருக்கு? பள்ளிக்கூடத்துல இருக்கு, அங்க இருக்குது, வீட்டுல இருக்குன்னு எல்லாம் வீட்டுக்கு வீடு கக்கூஸ் கட்டி கொடுத்துருக்காங்கல்ல. எத்தனை கிராமத்துல கட்டி கொடுத்து அது நல்ல முறையில இருக்கு நீங்க பாக்குறீங்க. நல்ல முறையில வச்சுக்கணுமா இல்ல கொண்டு வந்து கட்டி கொடுத்தோடனே மறுபடியும் கழுவி கொடுத்தோடனே இடிஞ்சிருச்சு, உடையுது. எங்க ஊர்ல எல்லாம் கட்டி கொடுத்தது, எங்க வீட்டுல எல்லாம் கட்டி கொடுத்து அப்படி உள்ள போய் 2வது நாளே அது உடஞ்சிருச்சு, நொறுங்கிருச்சு. அப்போ ஏன் போட்டோ எடுத்து அதை பப்ளிஷ் பண்ணாம விட்டீங்க? எவ்வளவு ஒருத்தி இந்த எருமசாணிங்கிறவ எனக்கு காசு கொடுக்கல திட்டினதெல்லாம் ட்ரெண்டிங் பண்றீங்களா? எங்க வீட்டு கக்கூசு தண்ணி ஊத்துனாலும் போக மாட்டேங்குது, உடஞ்சி போச்சு, கட்டின லட்சணத்தை பாருங்க அப்படின்னு போட்டோ எடுத்து போட வேண்டியதானே? கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானங்க? சொல்ல வேண்டிய இடத்துல கலெக்டர் வந்து கக்கூசை கட்டி கொடுத்துட்டு போவான்ல. டிஎம்கே விமர்சனம் பண்ண சவுக்கு சங்கரே இப்ப ஜெயில்ல இருக்காரு. சவுக்கு சங்கர் எதுக்காக ஜெயில இருக்காரு? சவுக்கு சங்கர் விமர்சனம் பண்ணதுக்காக ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு சொல்லாதீங்க. அவர் பொம்பளை கேஸ்ல உள்ளார போயிருக்காரு. புரியுதுங்களா? ஒரு பொம்பளை கிட்ட தகாத வார்த்தைகள் பிரயோகம் பண்ணதுனால அதுக்குதான் உள்ளார போயிருக்கிறது. அவரு பொம்பளைங்களை டச் பண்ண என்ன ஆகும் தெரியுமா? போடா சட்டம்னு போடுவாங்க. அதெல்லாம் உண்டு. புரியுதுங்களா? உங்கள்கிட்ட நான் தகாத வார்த்தை நான் பேசிட்டேன்னா நீங்க எதுவுமே உங்களை பண்ண வேணாம். என்னை தப்பா பேசிருக்கான்னு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்களேன். ஒரு கம்ப்ளைண்ட் என்னை கொடுக்கல, 3 மாசம் நான் பெயிலபிள்ல தூக்கி வச்சுக்கலாம். ஆமா, அந்த ஆள் பண்ணதுக்கு அந்த மாதிரி போய் உட்காந்துருக்கான். உடனே திமுக எதிர்த்து பேசுனதுனால தான் அவன் உள்ளார போயிட்டான். ஏன் திமுக அத்தனை பேர் எதிர்த்து பேசலையா என்ன? சீமான் பேசலையா? சீமான் திமுக எதிர்த்து பேசலையா?
நான் பேசி பார்த்ததில்ல. ஆ? ஏன் விஜய் வந்து ஏத்தியே பேசலையா திமுகவை? பேசுறாரு. தூக்கி உள்ளார வைக்க முடியாதா? அதுக்கு தானே வச்சாங்களா உள்ளார? அதுக்கு தான் போராடுறாங்களா? கொஞ்சமாவது மண்டையில இருக்காங்க. கட்சி டிவிகே பத்தி நீங்க பேச வேண்டாம். நீங்க பேச வேணாம். அத பத்தி பேச வேண்டாம். கேள்வி வரும்போது கூட நீங்க பேசுங்க. வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு பிரஷர் பிபி வந்து விஜய் அவர்கள் வந்து கொடுத்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன். விஜய் கொடுத்துட்டாரா? ஆமா. எந்நேரம் இந்த காதல் படத்துல பாத்திருக்கீங்களா, பரத் ஞாஞாங்க அடிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு சில பேர்லாம் அதான் அவன் ஏன் ஞஞன்னு அடிச்சுக்கிட்டாங்க தெரியுதா? நான் இப்ப நீங்க சொல்ற கணக்கே வர்றேன். ஏன் ஞஞன்னு காதல உள்ளார உர ஊத்தி ஏத்தி அவனை பைத்தியமாக்கி விட்டு போயிட்டா. அதே மாதிரி இந்த நல்லா இருந்த நாட இந்த கம்யூனிட்டி பைய ஃபுல்லா எல்லாரையும் தற்கொலை ஆக்கி வச்சுட்டான். புரியுதுங்களா? படிச்சாலும் அறிவு இல்லாம சுத்திட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் கேக்குறப்ப ஒருத்தி சொல்றா, என் பிள்ளைக்கும் யாரு திமுக காரனுங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா பிள்ளைக்கும் விஷத்தை வச்சு கொண்டுருவாளாம், அவளும் விஷம் குடிச்சு செத்துருவாளாம். இதான் விஜய். இதுக்கு ஊரே பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா விஜய்ங்கிற ஒருத்தன் வாயை திறந்து பேசுறானா? அவன் தானங்க பேசணும். நம்ம கட்சியை சேர்ந்தவங்க அது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க. மைண்ட் செட்டப் அப்படிலாம் வைக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு காந்தியவாதி மாதிரி அறநெறியில இருந்து எல்லாத்தையுமே இது பண்ணுவோம். நம்ம ஜெயிப்போம். இப்ப இல்லாட்டாலும் அடுத்தாப்புலயாவது ஜெயிப்போம். இன்னைக்குமே வந்து உண்மைங்கிறது லேட்டா கூட வரும் அப்படின்னு இது மாதிரி தானே ஒரு உரை கொடுக்கணுமா இல்லையா? நான் செத்துருவான், அவன் செத்துருவான், இதெல்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கான. அவன் இதெல்லாம் பார்க்க மாட்டான். அப்ப ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு அத்தனை பேர் அது கமெண்ட் போட்டு இருக்கான்ல, ஏன் அந்த ஆள் பார்க்க மாட்டானா? அந்த ஆள் ஒரு வீடியோ சொன்னா என்ன? அப்ப என்ன அர்த்தம்? பாத்துக்கோ, நான் எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அத்தனை பேர் சாவறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்படின்னா தற்கொலைக்கு தூண்டுற விஷயத்த நீ பண்ணிட்டு இருக்க. உனக்காக செத்துருவேன்னு அத்தனை பேர் சொல்றான, வாய் திறந்து எங்கேயாவது ஒருத்த அவன் ஏங்க அவன் மீடியா முன்னால வந்து பேச வேணாங்க. அவன் ஒரு எங்கேயாவது ஒரு வீடியோ உட்காந்தாவது பேசலாம்ல. அதெல்லாம் பேசுறான். அவன்லாம் ஒரு தலைவன், அறிவு இல்லாத ஒருத்தங்க. சீரியஸா அவனுக்கெல்லாம் வந்து தூக்கி பிடிச்சிக்கலாம் சுத்துறதுங்கிறது எனக்கு புரியல. அப்ப யார் தான் நல்ல அரசியல்வாதி? யார் தான் நல்ல அரசியல்வாதி? ஜெயலலிதாவே நல்ல அரசியல்வாதி இல்லைன்னா இப்ப இருக்கிறவங்க எல்லாம் நல்ல அரசியல்வாதியா? ஒரு விஷயங்க நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. நம்ம காயின் வச்சிருக்கீங்களா? ஏதாவது 1 ரூபா காயின், 10 ரூபா காயின், 5 ரூபா காயின் இருக்கா? ஒரு காயின்ல வந்து ஹெட் ஆர் டெயில் இருக்கு இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாரையும் நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு அரசியல் இதுலேயும் நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். புரியுதுங்களா? இங்கிலீஷ்காரன் இந்தியாவை ஆண்டுகிட்டு இருந்தானே, ஆண்டப்ப நல்லதா கெட்டதா? அவன் ஆண்டுட்டு போனது. அவன் அடிமைப்படுத்தினது கெட்டது. அவன் ஆண்டது, இந்த ஊருக்கு ட்ரெயின் போட்டது அவன் தானே போட்டு வச்சான். இல்லை இந்த 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 இந்திய இந்தியனுங்க நம்ம தமிழர்கள் அப்படியே கட்ட வண்டியில் போகலான்னு இன்னமும் சொல்லிட்டு இருக்கானே கம்யூனிட்டி பையன். அது மாதிரி கட்ட வண்டியில் போகிறதுக்கான இது வரலாறு படிச்சு வைக்கிறது. இங்கிலீஷ்காரன் வெள்ளையர்களே வெளியேறுன்னு நம்ம விரட்டாமல் இருந்திருந்தோம்னா, இன்னமும் இங்கே ஆண்டு இருந்தான்னா இந்த இந்தியா எப்படி இருந்திருக்கும்? நல்ல டெக்னாலஜியா இருந்திருக்கும். அப்போ சுதந்திரங்கிறது எதுல இருக்குது? நம்ம அடிமையா ஒருத்தன்ட்ட இருக்கக்கூடாதுங்கிறது தான் சுதந்திரம் நம்ம விரும்புகிறோம். வசதியான வாழ்க்கைங்கிறது வேற, அடிமையா இருக்கக்கூடாதுங்கிறது வேற. புரியுதுங்களா? இங்க வந்து நாங்க சொல்றது என்னன்னா, நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற பைத்தியகாரத்தனமா சுத்திட்டு இருக்கோமே, இந்த பைத்தியகாரனுக்கு ஒரு தலைவனா இருக்காங்களே அப்படிங்கிறத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா நீங்க என்னன்னா, அப்ப இவர் தான் பைத்தியம்னா அப்ப அவங்களாம் பைத்தியம் இல்லையான்னு இப்படி கேட்டா, ஐயோ. அதே மாதிரிதான் விஜய் அவர்களுக்கும் நல்லதுன்னு ஒண்ணு இருக்கும், கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கும். ஓ, நல்லதுங்கிறது அரசியல்ல எப்படி அவர் நடத்துறான்னு மட்டுமே பார்க்கணும் தவிர அவர் குடும்பம் எப்படி இருக்கு, அவர் உள்ள போய் என்ன அரசியல்ல இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காருங்கிற, யாருக்காக என்ன பேசி என்ன நடத்திருக்காரு? ஏங்க ஒரு நான் இப்ப சொல்றதுக்கே விளக்கம் கொடுக்க முடியலையே. யாருக்காவது உதவி பண்ணிருக்காரா? அஜித் எத்தனை பேருக்கு உதவி பண்ணிருக்காருன்னு உதவி வாங்கினவெல்லாம் சொல்லுவான். ஆனா அஜித் யாருக்கிட்டையுமே எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது நான் இவனுக்கு உதவி பண்ணிருக்கேன் சொல்லியிருக்காரா? விஜய் அவர்கள் மட்டும் சொல்லியிருக்காரா? நான் சொல்றது புரியுதா புரியலையா? அஜித் கிட்ட உதவி வாங்கினவன்னு இருக்கான்ல, அவன் அத்தனை பேர் சொல்லியிருக்கான். சொல்லாத அப்படின்னா கூட சொல்லியிருக்கான். ஏன்னா உதவி வாங்கினவன் என்னைக்குமே நன்றியோட இருக்குனுங்கிறதுக்காக சொல்றானுங்க. விஜய் அது மாதிரி எத்தனை பேருக்கு பண்ணியிருக்காரு. ஏங்க பொண்டாட்டிக்கே காசு கொடுத்தா வெளியில போய் அப்படிங்கிற விஷயத்துக்கு உட்காந்து வீட்டை விட்டு வெளியே அடைச்சி வைக்கிற ஒரு இது பெண்ணடிமை வச்சு நடத்திருக்காங்க. கட்டின பொண்டாட்டியே வெளியில கூட காசு கொடுத்தா வெளியில போவாங்க அப்படிங்கிற கண்டிஷன்ல எல்லாம் இது பண்ணிருக்கானுங்க. ஆமா, சும்மா எல்லாம் வீட்டுல இருக்கிறவங்க 25 வருஷமா ஒருத்தன் கூட வாழ்ந்து 2 பிள்ளைய பத்து இது பண்ணதுக்கு ஊரே எல்லாம் இந்த தற்கூரி கூட்டமே வந்து அவன் பொண்டாட்டியை திட்டிட்டு இருக்குது. இதெல்லாம் இத ஒரு வாய் திறந்து சொன்னானாங்க.
பர்சனல் வேற, ஒய்ஃபை பத்தியோ குழந்தை பத்தியோ பேசக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னா நான் எங்கேயாவது ஒரு வார்த்தை சொன்னானாங்க? நான் வீட்டுல இருப்பேன், ஆபீஸ்ல இருப்பேன், அதுக்கெல்லாம் வீடியோ போட தெரியுது இல்ல? இதுக்கு வீடியோ போட்டானா? தற்கொலையில முக்காவாசி போய் தற்கொலையா பொண்டாட்டிய வந்து ஐட்டம் சொல்லி திட்டிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் போய் கமெண்ட்ஸ்ல பாக்கல? அது டிவி பாக்குற நமக்கே கோவம் வருதுங்க. அவன் பொண்டாட்டியை தான் திட்டுறானுங்க, ஆனா நமக்கு கோவம் வருது, ஆனா அவனுக்கு வர மாட்டேங்குது. அதான் சொல்றேன், அது டிவி கேக்காரான்னு எப்படி எதை வச்சு நீங்க? ஓ, அதெல்லாம் டிவி கேக்காரன் கிடையாது, அது எதை வச்சு? திமுக காரன் ஆளு வச்சு. அதான் எல்லாமே திமுக காரன் தான். எல்லாமே செய்வாங்க. எப்பா விடுங்கப்பா, எல்லாமே திமுக காரன் தான். எல்லாமே செய்வாங்க. எல்லாமே நான் தான் சொல்றேன்ல, திருப்பி திருப்பி சீரியஸா சொல்றேன், எல்லாமே திமுக காரன் தான். என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்ற வேஷம் போட்டு காட்டுறவங்களை மட்டும்தான் ஆம்பளைங்க கூப்பிடுவாங்க. இதெல்லாம் கூப்பிடுறதுக்கான அறிகுறிகள். பாப்புலாரிட்டி, தன்னை பாப்புலாரிட்டிக்குள்ளார காட்டணும் பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க எல்லாருமே ஒரு சரியான வழியில முயற்சி பண்ணி டிராவல் பண்றவங்க எல்லாருமே கரெக்டான யாரை பார்க்கணுமோ அவங்கள போய் பார்ப்பாங்க, எந்த ஆஃபீஸ் போகணுமோ அவங்கள போய் பார்ப்பாங்க. ஒரு நேர்வழியான டிராவலாகவே இருக்கும். புரியுதுங்களா? அதான். கிராண்ட் ரோட்லாம் போயிருக்கீங்களா? இல்ல. போனது இல்லையா? கிராண்ட் ரோடு எங்க இருக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரியாதா? பாம்பேல கிராண்ட் ரோடு. ஆமா, பெண்கள்லாம் வீட்டுக்கு வாசல்ல நின்னு வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க, தெரியுமா? அந்த மாதிரி தமிழ் சமூகத்துல தமிழ்நாட்டுல அது மாதிரி நடக்க போகுது. ரொம்ப காலம் இல்ல, பக்கத்துலதான். ஆமா, ஏன் கூப்பிடுறாங்க தெரியுமா? சாப்பிட்றதுக்கு தான். உள்ளார ஹோட்டல் வச்சிருக்காங்க. ஆமா, வீட்டு சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹோட்டல்லாம் அது மாதிரி தனித்தனி வீட்லேயும் சாப்பாடு செஞ்சு வச்சுருப்பாங்க. ரோட்டில் போகிறப்போ எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுங்க, எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுங்கன்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி கிராண்ட் ரோடு, சோனா கட்சி தெரியுமா கல்கட்டாவில்? அங்கேயும் அதே மாதிரி தான். ரோட்டில் போகிறவங்கள உள்ளே வந்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது மாதிரி தமிழ் சமூகம் அப்படி. நம்ம விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா வீட்டுக்கு வீடு சமையல் பண்ணி வாங்க சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அப்பப்போ விஜய் இழுத்துடணும். விஜய் இழுத்துடணுமா? நாட்டு மக்களும் எவ்வளோ அப்படி திங்கிங்ல தாட்ஸ்ல ரொம்ப பிரைட்டா இருக்கானுங்க, தெரியுமா? பிரைட்டா இருக்கானு. உங்கள்கிட்ட மாட்டிட்டு தான் விஜய் அவர்கள் என்ன பாடுபட போறாங்கன்னே தெரியல. எங்கள்கிட்ட மாட்டிட்டா? ஆமா, இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட. எது? என்கிட்ட? அந்த ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டு கொஞ்சம் ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு 3 மாசம் அந்த ஆள் கட்சியில இருந்ததுக்கே நான் என்ன மாதிரி ஆயிரம் தெரியுமா? ஆமா. என்ன பொறுப்புல இருந்தீங்க? என்ன பொறுப்புல இருந்தனா? அதோ ஒரு கடைநிலை ஊழியர் உறுப்பினரா இருந்த, தெரியுமா? உறுப்பினர் அட்டை வச்சிருக்கீங்களா? உறுப்பினர் அட்டை வச்சிருக்கீங்களாவா? அப்புறம் அட்டை வச்சிருக்கீங்கன்னா பர்ஸ்ல வச்சுக்கிட்டா சுத்த விட்டாங்க. கம்யூனிட்டி பேர்ல ஆன்லைன்ல டிங்கின்னாங்க. அந்த ஆன்லைன்ல மோடி கத்து கொடுத்தாரு. பாஜக சேர்றவங்களாம் உறுப்பினர் அட்டை ஆன்லைன்ல எடுக்கலாம் நானுங்க. அதை பார்த்து இவனுங்களும் ஆன்லைன்லயே அட்டையை கிரியேட் பண்ணானுங்க. ஆமா, எல்லாரும் உறுப்பினர் சேர்ந்த அத்தனை பேரும் என்ன மாதிரி பேச ஆரம்பிச்சோனையும் அப்புறமேல ஆபீஸ்ல வந்து அடையாள அட்டை வாங்கிக்கங்கன்னாங்க. நான் ஏன் தெரியுமா வாங்கல அடையாள அட்டையை? ஆபீஸ்ல போய் நான் விஜய் கையில தான் வாங்கணும்னு நினைச்சேன். ஆமா, எதையுமே தலைவனோட கையில இருந்து தானே வாங்கணும். உண்டா இல்லையா? இப்ப இருக்கிற தொண்டர்கள் அப்படிதான் வாங்குறாங்களா? ஹலோ, நீங்க விஜய் ரசிகர் தானே? நான் அவரோட ரசிகர் இல்ல. விஜயை பார்க்கணும்னு போயிட்டு, புரியுதுங்களா, நேரா போறீங்க விஜயை பார்க்கணும்னு. இவர் தான் விஜய்னு அங்க ஒரு விஜய்ங்கிற பேர் கொண்ட ஒருத்தனை காட்டினாங்கன்னா அது விஜய்னா நீங்க நம்புவீங்களா? இல்ல. இப்போ ஒருத்தன் ஆலோகிராம்ல ஓட்டு கட்டுட்டு வந்தானே, அது விஜய்னா நீங்க நம்புவீங்களா? ஒருத்தன் விஜய் பொம்மையா உட்கார வச்சு ஊர்வலமா கூட்டிட்டு வந்தானே, அந்த விஜய்னா நீங்க ஓகேவா உங்களுக்கு? எந்த விஜய் உங்களுக்கு பிடிக்கும்? உண்மையா இருக்கிற ஒரு விஜய் தானே வேணும்னு ஆசைப்படுவோம். விட்டா பொம்மை கூடவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க உங்களுக்கு. அந்த மாதிரி இருக்குது. ஆமா, என்ன ஏப்ப விடுறீங்க? இல்ல, புதுசா சொல்றீங்க. விஜய் அவர்களை வந்து கடிச்சு கொதறீங்க போல இருக்கிற அரசியல் விமர்சகர், நெறியாளர், பத்திரிகையாளர், இந்த மாதிரி ஆட்கள்லாம். புரியல ஏங்க ஒரு விஷயங்க, நம்மளுக்கு மேல கொதற செட்டப்ல அவங்க தான் இருக்கிறாங்க. இல்ல, நாட்டுக்கு நல்லது செய்யணும், நான் வளர்ந்ததுக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும் வந்த மனுஷனை எந்த அளவுக்கு அடிக்கணுமோ அந்த அளவுக்கு அடிக்கிறீங்க. இது வரைக்கும் என்னங்க செஞ்சிருக்கான் அந்த ஆளு? அதை ஏன் பார்க்க மாட்டீங்க? அதாவது ஒரு விஷயம், அதாவது
இப்போ உடனே ஒருத்தன் தமிழ் சமூகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான், தமிழர்களுக்காக பாடுபடுறான் அப்படின்னு சீமான் இன்னைக்கு பேசியிருந்தா அவரை தூக்கி வச்சு நம்ம டிராவல் பண்ணுவோமா, கொண்டாடுவோமா? ஒருத்தன் ஏதாவது முன்னால பண்ணியிருக்கணும்ல. ஒரு சூர்யா அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து அறம்ங்கிற ஒரு அறக்கட்டளை வச்சு நடத்துறாரு அப்படிங்கறது கேள்விப்படுறோம். புரியுதுங்களா? விஜய் அவர்கள் எதுவுமே செய்யல. என்ன செஞ்சிருக்காரு? யாராவது செஞ்சவன் ஏங்க உதவி வாங்கினவன் ஒருத்தன் இருப்பான்ல, அது மாதிரி காட்டுங்களேன். இப்ப இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, இது சைதை துரைசாமி அவர் மூலியமா படிச்சவனுங்க அப்படின்னு எத்தனையோ ஐஏஎஸ் இருக்காங்க, ஐபிஎஸ் இருக்காங்க, எத்தனையோ லாயர்ஸ் இருக்காங்க. புரியுதுங்களா? ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொண்டாங்கல்ல, செத்து போனாங்கல்ல, அந்த செத்து போன ஒரு மூலியமா படிச்ச எத்தனையோ லா ஸ்டூடெண்ட் இருக்கான். புரியுதுங்களா? படிச்சவன். அவங்க அவங்க காசுலயும் அவங்க ஃபீஸ் கட்டினதுலயும் அவங்க சாப்பாடு போட்டு வளர்த்ததுலயும் படிச்சவனுங்க அத்தனை பேர். ஏன் லாரன்ஸ் டான்ஸ் மாஸ்டர் ஒண்ணும் இல்லைங்க, இந்த பாலான்னு ஒரு பையன் அங்கங்க போய் எல்லாருக்கும் உதவி பண்றாங்கறத பாத்துருக்கீங்களா? எங்கேயாவது சொல்லுங்களேன் விஜய் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணாங்கிறது மாதிரி சொல்லுங்களேன். முக ஸ்டாலின் அவர்கள் வந்து அரிசி மூட்டை கொடுக்கறத அப்படியே போஸ்ட் கொடுத்து ஒரு நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைனா வந்துட்டாரு, பாக்கலையா? ஏங்க நான் சொல்றதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க, நான் வந்து முக ஸ்டாலின் செஞ்சாரா அப்படின்னு நான் சொல்லவே வரல. அவர்கிட்ட கொடுத்தாரு. அப்ப வந்து அவர் கவுன்சிலரா இருக்கும் போதே விஜய் அவர்கள் படம் நடிச்ச காசுல இந்த மாதிரி மக்களுக்கு கொடுத்தாரு. அவர் மூலியமா அதை கொடுத்தாரு. ஓ, எத்தனை மூட்டை கொடுத்தாரு? யாராரு கொடுத்தாரு? அப்ப கொடுத்தவங்களுக்கு கோடி கணக்குல கொடுக்கணும், இருக்கிறத வச்சுதானே கொடுக்கறாரு. ஓ, கோடி கணக்குல ஊழல் அடிக்கலாம், கொலை பண்ணலாம், கற்பழிப்பு நடக்கும், அது எல்லாம் பண்ணலாம். உங்க கற்பு இப்ப இருக்கா? பாதுகாப்பா தானே இருக்குது. உங்க கற்புக்கு ஏதாவது ஒரு பங்கம் விளைச்சுதுன்னா போலீஸ்காரங்க காப்பாத்துவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு நாட்டுல தானே இருக்கீங்க. இல்ல உங்களை மீறி உங்க கற்பை எவனாவது கலாண்டு போயிடுறானா? எந்த மாதிரி இடத்துல பாதுகாப்பா தானே இருக்கீங்க. என்ன விடுங்கன்னு இல்லைங்க, உங்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு தான் எல்லா இடத்துலயும் இருக்குது. விளாத்தி குளத்துல எங்க போனாங்க? விளாத்தி குளத்துல ஏன் நடந்துச்சு? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்ப நீங்க ஒரு விஷயம் டாய்லெட் போறீங்க அப்படின்னா டாய்லெட்டுக்கு போனா டாய்லெட்டுக்கு போக வேண்டியதானே. பொது கழிப்பறைன்னு எவ்வளவு இருக்கு? பள்ளிக்கூடத்துல இருக்கு, அங்க இருக்குது, வீட்டுல இருக்குன்னு எல்லாம் வீட்டுக்கு வீடு கக்கூஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. எத்தனை கிராமத்துல கட்டி கொடுத்து அது நல்ல முறையில இருக்கு நீங்க பாக்குறீங்க. நல்ல முறையில வச்சுக்கணுமா இல்ல கொண்டு வந்து கட்டி கொடுத்தோடனே மறுபடியும் கட்டி கொடுத்தோடனே இடிஞ்சிருச்சு, உடையுது. எங்க ஊர்ல எல்லாம் கட்டி கொடுத்தது, எங்க வீட்டுல எல்லாம் கட்டி கொடுத்து அப்படி உள்ள போய் 2வது நாளே அது உடஞ்சிருச்சு, நொறுங்கிருச்சு. அப்போ ஏன் போட்டோ எடுத்து அதை பப்ளிஷ் பண்ணாம விட்டீங்க? எவ்வளவு ஒருத்தி இந்த எருமசாணிங்கிறவ எனக்கு காசு கொடுக்கல திட்டினதெல்லாம் ட்ரெண்டிங் பண்றீங்களா? எங்க வீட்டு கக்கூசு தண்ணி ஊத்துனாலும் போக மாட்டேங்குது, உடஞ்சி போச்சு, கட்டின லட்சணத்தை பாருங்க அப்படின்னு போட்டோ எடுத்து போட வேண்டியதானே? கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானங்க? சொல்ல வேண்டிய இடத்துல கலெக்டர் வந்து கக்கூசை கட்டி கொடுத்துட்டு போவான்ல. டிஎம்கேவை விமர்சனம் பண்ண சவுக்கு சங்கரே இப்ப ஜெயில இருக்காரு. சவுக்கு சங்கர் எதுக்காக ஜெயில இருக்காரு? சவுக்கு சங்கர் விமர்சனம் பண்ணதுக்காக ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு சொல்லாதீங்க. அவர் பொம்பளை கேஸ்ல உள்ளார போயிருக்காரு. புரியுதுங்களா? ஒரு பொம்பளை கிட்ட தகாத வார்த்தைகள் பிரயோகம் பண்ணதுனால அதுக்குதான் உள்ளார போயிருக்கிறது. அவரு பொம்பளைங்களை டச் பண்ண என்ன ஆகும் தெரியுமா? போடா சட்டம்னு போடுவாங்க. அதெல்லாம் உண்டு. புரியுதுங்களா? உங்கள்கிட்ட நான் தகாத வார்த்தை நான் பேசிட்டேன்னா நீங்க எதுவுமே உங்களை பண்ண வேணாம். என்னை தப்பா பேசிருக்கான்னு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்கள. ஒரு கம்ப்ளைண்ட் என்னை கொடுக்கல, 3 மாசம் நான் பெயிலபிள்ல தூக்கி வச்சுக்கலாம். ஆமா, அந்த ஆள் பண்ணதுக்கு அந்த மாதிரி போய் உட்காந்துருக்கான். உடனே திமுக எதிர்த்து பேசுனதுனால தான் அவன் உள்ளார போயிட்டான். ஏன் திமுக அத்தனை பேர் எதிர்த்து பேசலையா என்ன? சீமான் பேசலையா? சீமான் திமுக எதிர்த்தே பேசலையா? நான் பேசி பார்த்ததில்ல. ஏன் விஜய் வந்து எதிர்த்தே பேசலையா திமுகவை? தூக்கி வைக்க உள்ளார வைக்க முடியாதா? அதுக்குதானே வச்சாங்களா உள்ளார? அதுக்குதான் போராடுறாங்களா? கொஞ்சமாவது மண்டையில இருக்காங்க. கட்சி டிவிகே பத்தி நீங்க பேச வேண்டாம். நீங்க பேச வேணாம், அத பத்தி பேச வேண்டாம். கேள்வி வரும்போது கூட நீங்க பேசுங்க. வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு பிரஷர் பிபி வந்து விஜய் அவர்கள் வந்து கொடுத்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன். விஜய் கொடுத்துட்டாரா? ஆமா. எந்நேரம் இந்த காதல் படத்துல பாத்திருக்கீங்களா, பரத் ஞாங்க அடிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு சில பேர்லாம் அதான் அவன் ஏன் அடிச்சுக்கிட்டாங்க தெரியுதா? நான் இப்ப நீங்க சொல்ற கணக்கே வர்றேன். ஏன்னு காதல உள்ளார உர ஊத்தி ஏத்தி அவனை பைத்தியமாக்கி விட்டு போயிட்டா. அதே மாதிரி இந்த நல்லா இருந்த நாட இந்த கம்யூனிட்டி பைய ஃபுல்லா எல்லாரையும் தற்கொலை ஆக்கி வச்சுட்டான். புரியுதுங்களா? படிச்சாலும் அறிவு இல்லாம சுத்திட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் கேக்குறப்ப ஒருத்தி சொல்றா, என் பிள்ளைக்கும் யாரு திமுக காரனுங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா பிள்ளைக்கும் விஷத்தை வச்சு கொண்டுருவாளாம், அவளும் விஷம் குடிச்சு செத்துருவாளாம். இதான் விஜய். இதுக்கு ஊரே பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா விஜய்ங்கிற ஒருத்தன் வாய் திறந்து பேசுறானா? அவன் தானங்க பேசணும்.
நம்ம கட்சியை சேர்ந்தவங்க அது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க. மைண்ட் செட்டப் அப்படிலாம் வைக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு காந்தியவாதி மாதிரி அறநெறியில இருந்து எல்லாத்தையுமே இது பண்ணுவோம். நம்ம ஜெயிப்போம். இப்போ இல்லாட்டாலும் அடுத்தாப்புலையாவது ஜெயிப்போம். ஆமா, என்னைக்குமே வந்து என்னைக்குமே வந்து உண்மைங்கிறது லேட்டா கூட வரும் அப்படின்னு இது மாதிரி தானே ஒரு உரை கொடுக்கணுமா இல்லையா? நான் செத்துருவான், அவன் செத்துருவான், இதெல்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கான அவன் இதெல்லாம் பார்க்க மாட்டான். அப்ப ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு அத்தனை பேர் அது கமெண்ட் போட்டு இருக்கான்ல, ஏன் அந்த ஆள் பார்க்க மாட்டானா? அந்த ஆள் ஒரு வீடியோ சொன்னா என்ன? அப்ப என்ன அர்த்தம்? பாத்துக்கோ, நான் எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அத்தனை பேர் சாவறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னா தற்கொலைக்கு தூண்டுற விஷயத்த நீ பண்ணிட்டு இருக்க. உனக்காக செத்துருவேன்னு அத்தனை பேர் சொல்றானே, வாய் திறந்து எங்கேயாவது அவன் ஏங்க அவன் மீடியா முன்னால வந்து பேச வேணாங்க. அவன் ஒரு எங்கேயாவது ஒரு வீடியோ உட்காந்து பேசலாம்ல, அதெல்லாம் பேசுறான். அவன்லாம் ஒரு தலைவன், அறிவு இல்லாத ஒருத்தங்க. சீரியஸா அவனுக்குலாம் வந்து தூக்கி பிடிச்சிட்டுலாம் சுத்துறதுங்கிறது எனக்கு புரியல. அப்ப யார் தான் நல்ல அரசியல்வாதி? யார் தான் நல்ல அரசியல்வாதி? ஜெயலலிதாவே நல்ல அரசியல்வாதி இல்லைன்னா இப்ப இருக்கிறவங்க எல்லாம் நல்ல அரசியல்வாதியா? ஒரு விஷயங்க நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. நம்ம காயின் வச்சிருக்கீங்களா? ஏதாவது 1 ரூபா காயின், 10 ரூபா காயின், 5 ரூபா காயின் இருக்கா? ஒரு காயின்ல வந்து ஹெட் ஆர் டெய்ல் இருக்கு இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாரையும் நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு அரசியல் இதுலேயும் நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். புரியுதுங்களா? இங்கிலீஷ்காரன் இந்தியாவை ஆண்டுகிட்டு இருந்தானே, ஆண்டப்ப நல்லதா கெட்டதா? அவன் ஆண்டுட்டு போனது. அவன் அடிமைப்படுத்தினது கெட்டது. அவன் ஆண்டது, இந்த டூருக்கு ட்ரெயின் போட்டது அவன் தானே போட்டு வச்சான். இல்லை இந்த 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 இந்தியனுங்க நம்ம தமிழர்கள் அப்படியே கட்ட வண்டியில் போகலான்னு இன்னமும் சொல்லிட்டு இருக்கானே கம்யூனிட்டி பையன். அது மாதிரி கட்ட வண்டியில் போகிறதுக்கான இது வரலாறு படித்து வைக்கிறது. இங்கிலீஷ்காரன் இன்னமும் இந்த ஆண்டை இங்கிலீஷ்காரன் வெள்ளையர்களே வெளியேறுன்னு நம்ம விரட்டாமல் இருந்திருந்தோம்னா இன்னமும் இங்கே ஆண்டு இருந்தான்னா இந்த இந்தியா எப்படி இருந்திருக்கும்? நல்ல டெக்னாலஜியா இருந்திருக்கும். அப்போ சுதந்திரங்கிறது எதுல இருக்குது? நம்ம அடிமையா ஒருத்தன்ட்ட இருக்கக்கூடாதுங்கிறது தான் சுதந்திரம் நம்ம விரும்புகிறோம். வசதியான வாழ்க்கைங்கிறது வேற, அடிமையா இருக்கக்கூடாதுங்கிறது வேற. புரியுதுங்களா? இங்க வந்து நாங்க சொல்றது என்னன்னா, நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற பைத்தியகாரத்தனமா சுத்திட்டு இருக்கோமே, இந்த பைத்தியகாரனுக்கு ஒரு தலைவனா இருக்காங்களே அப்படிங்கிறத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா நீங்க என்னன்னா அப்ப இவர் தான் பைத்தியம்னா அப்ப அவங்களாம் பைத்தியம் இல்லையான்னு இப்படி கேட்டா, ஐயோ. அதே மாதிரிதான் விஜய் அவர்களுக்கும் நல்லதுன்னு ஒண்ணு இருக்கும், கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கும். ஓ, நல்லதுங்கிறது அரசியல்ல எப்படி அவர் நடத்துறான்னு மட்டுமே பாக்கணும் தவிர அவர் குடும்பம் எப்படி இருக்கு, அவர் உள்ள போய் என்ன அரசியல்ல இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காருங்கிற, யாருக்காக என்ன பேசி என்ன நடத்திருக்காரு. ஏங்க ஒரு நான் இப்ப சொல்றதுக்கே விளக்கம் கொடுக்க முடியலையே. யாருக்காவது உதவி பண்ணிருக்காரா? அஜித் எத்தனை பேருக்கு உதவி பண்ணிருக்காருன்னு உதவி வாங்கினவெல்லாம் சொல்லுவான். ஆனா அஜித் யாருக்கிட்டையுமே எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது நான் இவனுக்கு உதவி பண்ணிருக்கேன் சொல்லியிருக்காரா? விஜய் அவர்கள் மட்டும் சொல்லியிருக்காரா? நான் சொல்றது புரியுதா புரியலையா? அஜித் கிட்ட உதவி வாங்கணும்னு இருக்கான்ல, அவன் அத்தனை பேர் சொல்லியிருக்கான். சொல்லாத அப்படின்னா கூட சொல்லியிருக்கான். ஏன்னா உதவி வாங்கினவன் என்னைக்குமே நந்தியோட இருக்கணுங்கிறதுக்காக சொல்றானுங்க. விஜய் அது மாதிரி எத்தனை பேருக்கு பண்ணியிருக்காரு. ஏன் பொண்டாட்டிக்கே காசு கொடுத்தா வெளியில போய் அப்படிங்கிற விஷயத்துக்கு உட்காந்து வீட்டை விட்டு வெளியே அடைச்சி வைக்கிற ஒரு இது பெண்ணடிமை வச்சு நடத்தியிருக்காங்க. கட்டின பொண்டாட்டியே வெளியில விட காசு கொடுத்தா வெளியில போவாங்க அப்படிங்கிற கண்டிஷன்ல எல்லாம் இது பண்ணியிருக்கானுங்க. ஆமா, சும்மா எல்லாம் வீட்டுல இருக்கிறவங்க 25 வருஷமா ஒருத்தன் கூட வாழ்ந்து 2 புள்ளைய பத்து இது பண்ணதுக்கு ஊரே எல்லாம் இந்த தற்கூரி கூட்டமே வந்து அவன் பொண்டாட்டியை திட்டிட்டு இருக்குது. இதெல்லாம் இத ஒரு வாய் திறந்து சொன்னானாங்க? பர்சனல் வேற, ஒய்ஃபை பத்தியோ குழந்தை பத்தியோ பேசக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னானா? எங்கேயாவது ஒரு வார்த்தை சொன்னானாங்க? நான் வீட்டுல இருப்பேன், ஆபீஸ்ல இருப்பேன், அதுக்கெல்லாம் வீடியோ போட தெரியுது இல்ல, இதுக்கு வீடியோ போட்டானா? தற்கூரியில முக்காவாசி போய் தற்கூரியா பொண்டாட்டிய வந்து ஐட்டம் சொல்லி திட்டிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் போய் கமெண்ட்ஸ்ல பாக்கல? அது டிவி பாக்குற நமக்கே கோவம் வருதுங்க. அவன் பொண்டாட்டியை தான் திட்டுறானுங்க, ஆனா நமக்கு கோவம் வருது, ஆனா அவனுக்கு வர மாட்டேங்குது. அதான் சொல்றேன், அது டிவி கேக்காரன்னு எப்படி எதை வச்சு நீங்க? ஓ, அதெல்லாம் டிவி கேக்காரன் கிடையாது, அது எதை வச்சு? திமுக காரன் ஆளு வச்சு. அதான் எல்லாமே திமுக காரன் தான். எல்லாமே செய்வாங்க. எப்பா விடுங்கப்பா, எல்லாமே திமுக காரன் தான். எல்லாமே செய்வாங்க. எல்லாமே நான் தான் சொல்றேன்ல, திருப்பி திருப்பி சீரியஸா சொல்றேன், எல்லாமே திமுக காரன்.